First, you are being student. You know about the research. What is called research? Creativity. புரியுதுனா பழசு இல்லாமல் புதுசாக ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அதுதான் ரிசர்ச். இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி we need to give a solution. ஓகே, இந்த ரிசர்ச். இதில் வெரைட்டி இருக்குது. இதில் பர்டிகுலராக பேட்டர்ன் மட்டும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பேட்டர்ன் அப்படிங்கிறது உன்னோட சொத்து மாதிரி, உன்னோட ப்ராப்பர்ட்டி. எப்படி உன்னோட வீடு இருந்தால் ஒரு 4 வீடு இருக்குது, அந்த 4 வீட்டில் நீ அதை வாடகை கொடுக்கலாம், போக்கி கொடுக்கலாம். யாராவது அதை யூஸ் பண்ணாங்கன்னா they need to give a money to you. ஒரு மணி கொடுப்பாங்க, ஒரு ஷேர் மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பேட்டர்ன் அப்படிங்கிறப்போ அதே தான். நீ ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சி அதை வச்சு டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணியிருந்தாலோ, இல்லை அது வந்து இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவாக இருந்தாலோ அதை உனக்குன்னு சொந்தமாக்கிக்கலாம். ஓகே, இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ரைட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுக்கும். இதேமாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீ இதை வச்சுருக்க, இது நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம கெமிஸ்ட்ரி லேப் இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளே ஏதாவது ஒரு மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ணுறோமோ, இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலை வந்து புதுசாக கண்டுபிடிச்சி அதை நம்ம ஒரு இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மசிட்டிக்கல் காலேஜ் அவங்களுக்கு மெயின் என்னவாக இருக்கும், ஏதாவது ஒரு டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய மெடிசனை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஐடியா கிடைக்கும். இப்போ நம்மள்கிட்ட நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஈவன் கோவிட் தெரியுமா, கோவிட் பேசும்போது இன்னும் அதிகமாக பேசிச்சு. கோவிட்னால ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. என்ன டேப்லெட்? ஜிங்க் டேப்லெட் கொடுத்தாங்களா, ரைட்டா? இப்போ அது ஒரு மெட்டர்னு நமக்கே தெரியும். ஸோ அது மூலிமா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை தான் கோவிட் வேர்ல்டு ஃபுல்லாக கொடுத்தாங்க, கரெக்டாக? இப்போ அதே மாதிரி நீ ஏதாவது ஒரு மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ணி அது இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா, நீ அதுக்கு தனியாக அதோட ப்ரொசீஜர், எப்படி அதை மேனுஃபேக்சர் பண்ண, அது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி பண்ணுறது, ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுக்கும். சரியா? இது எப்படி பண்ணோம், ஏன் பண்ணோம், எதுக்காக பண்ணோம் அப்படின்னு. அதை இந்தியன் பேட்டர்ன் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது, இந்தியன் பேட்டர்னே சொல்லலாம். கூகுளில் ஓப்பன் பண்ணினா அதில் ஓப்பன் ஆகும். சரியா? அது மூலிமா நீ அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான், பட் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இ சிக்னேச்சர் ஏதாவது கேள்விப்பட்டீங்க, இ சைன் அப்படின்னு, இ முத்ரா